பண்ணி ஒரு மண்டலம் ஆரம்பிச்சிருக்கு. அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், அந்த ஜீன்ல வரக்கூடிய நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நவகிரக மண்டலத்தில் உள்ள எல்லா விஷயமும், திதி வாரம் நட்சத்திரம், அது எல்லாமே அந்த ஒரு மண்டலத்துல கரெக்டா வரும். நீங்க என்ன நட்சத்திரமோ, என்ன கோத்திரமோ, என்ன ருஷியோ, அது எல்லாமே ஒவ்வொன்றும் அந்த ஒவ்வொரு அனுப்புறத வந்துடும். வருடம் வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு பிரீதியான அந்த விரதம் நம்ம பூஜை பண்ணும்போது அந்த ரிஷிக்கும் சேரும், அந்த கோத்திரத்துக்கும் சேரும், அந்த நட்சத்திரத்துக்கும் சேரும், அந்த வாரத்துக்கும் சேரும், நீங்க பிறந்த கிழமைக்கும் சேரும். அப்போ வந்து இந்த பஞ்சாங்கத்துல சொல்லக்கூடிய திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் சொல்லக்கூடிய இந்த அனைத்து இதுவுமே பிரீதியா இந்த விரதம் பூர்த்தியாகும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு முழு நிறைவான ஒரு பூஜையை வந்து என்னன்னா சந்திர பிரகாசம் வந்து தேய்வரையில ஆரம்பிச்சு பௌர்ணமியில முழு நிலவா இருக்கும். இதோடைய பிரகாசம் எப்படி இருக்கும்? ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த ஜுவாலை வேற பிரகாசம் கமலாக்னின்னு சொல்லக்கூடிய அக்னிக்கு தீபாக்னின்னு சொல்லி சொல்றாங்க. அக்னிக்கு வித்தியாசம். சந்திர பிரகாசம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா முகம், சுவாமியுடைய முகம் எப்படி இருக்குமோ அதான் சந்திர பிரகாசம். பனிநீர் வதனம் போல அந்த வெண்மையா பௌர்ணமி நிலவு இருக்கும் அந்த மாதிரி.